எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நான் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் நான் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 18:4 சொல்கிறது, உனக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருடுவார் என்று சொல்லி. இன்றைக்கு ஒரு வேளை பல ஆசைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். இந்த காரியம் எனக்கு நடந்தால் நன்றாயிருக்கும், இந்த ப்ரொமோஷன் கிடைத்தால் நன்றாயிருக்கும், சம்பள உயர்வு கிடைத்தால் நன்றாயிருக்கும், வேலையில் நிலைத்திருந்தால் நன்றாயிருக்கும், என் குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி பல காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கலாம். கர்த்தர் நலமானதை உங்களுக்கு நிச்சயம் தருவார். உங்களுக்கு எது ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதை நிச்சயம் கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கருத்துடன் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 73:28 சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். சங்கீதக்காரனாய் சொல்லுகிறான், எனக்கு நன்மை யாரால் வரும் என்று சொன்னால் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். ஒருவேளை இன்றைக்கு நன்மை செய்கிறவர்கள் நாளைக்கு உங்களை தூற்றி திரியலாம். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உங்கள் நாளைக்கு உங்களை ஏளனமாய் பேசலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவரை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு நன்மையை நிச்சயம் செய்வார் என்று சொல்லி. உங்களுடைய சூழ்நிலை மனுஷனை நீங்கள் அண்டிக் கொண்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தகர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரை அண்டிக் கொண்டிருங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள். அவர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் அப்பா. மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும், தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவர். பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை நீ கரத்திலே கொடுத்து ஆசீர்வதியும், தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே தேவனுடைய நன்மையை வாய்க்க பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன், நன்மை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்காலத்தில் ஆண்டவரே எல்லா காரியம் நன்மையாய் மாறச் செய்வீராக. இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் மாறட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.